இறைவன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக படைத்திருக்கின்றான். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் படைக்கல. என் உடம்புல ஒவ்வொரு செல்லுமே தனித்தனியாக படைக்கப்பட்ட ஒண்ணு போல ஒண்ணு கிடையாது. ஆனா எல்லாம் ஒண்ணுல இருந்து உருவானது. ஒரு உயிரணுவும் ஒரு கருமுட்டையில இருந்து சகலமும் உருவாயிருக்கு, விதவிதமா உருவாயிருக்கு. ஒன்றிலிருந்து உருவானது அது. அகிலங்களும் அப்படித்தான், ஒன்றிலிருந்து உருவானதால் ஒவ்வொன்றும் விதவிதமான படைப்புகள். எதுக்குன்னு என்னோட தேவை அப்படி. மனிதனுக்கு அவ்வளவு தேவை இருக்கிறது, அதனால் படைத்திருக்கின்றான். என்னிடம் கேளுங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் அறிவிக்கின்றேன். என்கிட்ட கேளுங்கன்றான். நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்னு பார்த்துக்கணும். என்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு இறைவன் அறிவிக்கும் போது உள்ளத்தில் கேளுங்கள் நான் அறிவிக்கின்றேன்னு சொல்றேன். அதனால தான் நீங்க சொன்னீங்க ஒருத்தருக்கும் தனித்தனியாக எண்ணம். இறைவனுடைய செய்தி. நீங்க ஒரு சொத்தை ஆட்டைய போறதுக்கு எப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கிறீங்க? இறை சொத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்காக இறைவனுடையது. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் யாவும் இறைவனுடையது. என்னதுன்னு சொன்ன இறைவன் பிள்ளை சண்டை போடுறாங்க. இப்போ செய்தி இறைவனுடையது. யார் அறிவித்தாலும் செய்தி இறைவனுடையது. நீங்கள் அறிவிப்பவர்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் கேட்கிறீர்கள். ஆனால் செய்தி அவருடையது அல்ல, இறைவனுடையது. இறைவனுடையது என்று பாருங்கள், உங்களை அவன் இணைத்து வைப்பான். இறைவனை விட்டு விட்டீர்கள், நீங்கள் அவரோடு சேர்ந்து விடுவீர்கள். இப்பொழுது கூட்டங்களாக ஆகிவிடுவீர்கள். இல்லை, செய்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். இறைவன் உங்களை அவன் சேர்த்து வைப்பான். இல்லைன்னா நீங்களா சேர்ந்துக்கணும். இறைவன் உங்களை சேர்த்து வைப்பது வேறு, நீங்களாக சேர்ந்து கொள்வது வேறு. நீங்களா சேர்ந்துக்கிட்டீங்கன்னா கெட்டதும் சேர்த்து ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். என் புள்ளதான் தப்பு பண்ணாலும் என் புள்ளம்பிங்க. அப்ப கெட்டதை நீங்க வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். நெல்லுல ஒரு புல்லு முளைச்சா எடுத்து கீழே போறீங்களா இல்லையா? களை எடுத்து கீழே போறீங்களா இல்லையா? இங்க களை முளைச்சிருக்கும் போது எதையே ஏத்துக்கிறீங்க. கிள்ளி வெளிப்பட சொல்லல, காலி பண்ண சொல்லலை. ஆனா ஏன் ஏத்துக்கிறீங்க? கெட்டதை ஏத்துக்க கூடாதுல்ல. அதே புள்ளியா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும் கெட்டதை ஏற்றுக்கூடாது இல்லையா? எப்படி ஏத்துக்கிட்டீங்க? கெட்டதை கலையில ஏற்றுக்கிட்டீங்க. நீங்க அதை கெட்டது யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்பொழுது நீங்கள் இறைவனுக்கு பக்தர்களாக இருக்கிறீர்கள், இறை அடிமைகளாக இருக்கிறீர்கள், இறைவனுக்கு அடியார்களாக இருக்கிறீர்கள், மனிதர்களாக இருக்கிறீர்கள் அர்த்தம். கெட்டதை ஏற்றுக்க கூடாது. வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? கெட்டதோட சேர்ந்து வாழ முடியுமா? அப்பப்போ வெளியே அனுப்பிச்சுடுறீங்க. ஏன் வெளியே அனுப்புறீங்க? அனுப்பக்கூடாதுல்ல. கெட்டதை ஏற்றுக்கிட்டு நீங்க வெளியே அனுப்பக்கூடாதுல்ல. ஏன் வெளியே அனுப்புறீங்க? அது வெளியே போய் பழகிட்டு வரும்ல, அங்கே போய் கொடுத்துட்டு வரும்ல, பறவை வச்சுட்டு வரும்ல. அது தவறு எங்கேயும் தொடங்குது. கெட்டது யாருக்குன்னு யாருக்கு தெரியும்? கூட உங்களுக்கு தெரியுமா, மற்றவங்களுக்கு தெரியுமா? அப்ப இங்க சரியா இருந்தா காவல், நீதி இதெல்லாம் தேவைப்படுமா? கெட்டதை நீக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு இருந்துச்சுன்னா ஏன் கேட்கல? அவன் தன் இறைவனுக்கு அடிபணியவில்லை. தன் இறைவனுக்கு அடிபணிவது என்பது மனதில் அறிவிக்கூடிய செய்தியை, நன்மையை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. நீங்க வெறும் சடங்கு தான் பின்பற்றுறீங்க. அதன் காரணமாக அதை ஏற்றுக்கிட்டு வாழ்றீங்க. ஏன் புள்ளன்றீங்க, ஏன் அண்ணன்றீங்க, தம்பின்றீங்க, தங்கச்சின்றீங்க, அம்மான்றீங்க. இருக்கட்டும், கெட்டதை ஏற்றுக்கூடாது. யாராக இருந்தாலும் ஏற்றுக்கூடாது. இப்பதான் நீங்க இறைவனுக்கு அடிபணிறீங்க, இறைவனை வழிபடுறீங்க. நீங்க எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும் கெட்டதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வேறு. அப்படி இருக்கும்போது மனிதர்களே அல்ல. அவர் என்ன ஒண்ணு சேர்ந்து பேசுறீங்க? ஏதோ ஒண்ணு தூக்கி பிடிக்கிறீங்க. எதை தூக்கி பிடிக்கிறீங்க? நன்மையைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுதுதான் நாம் மனிதர்களாக பக்தர்களாக இருக்கிறோம் அர்த்தம். அந்த பக்தர்களுக்கு இடையே சண்டை வராது. கெட்டதை ஏற்றுக்கிட்டதன் காரணமாக சண்டை போடுறீங்க. ஆனா அவன் தான் கெட்டவனு சொல்றீங்க. இல்ல, கெட்டதை நீங்க உள்ள வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க கெட்டதை உள்ள வச்சுட்டு சண்டை போடுறீங்க, அடுத்தவங்க சண்டை போடுறீங்க. அப்புறம் எல்லாம் இணைஞ்சு நாங்கெல்லாம் ஒன்றாக இழந்து பல ஜாதி கூட்டம், பல மத கூட்டம் எல்லாம் சேர்ந்து உலக ஒற்றுமைக்காக ஒண்ணும் நடக்காது. நீங்க சும்மா ஏமாத்துறீங்க.